2024 T20 வேர்ல்டு கப்போட கேப்டன் யாருன்ற ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அது யார் கேப்டன்? என்ன முற்றுப்புள்ளி? என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. எஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோத்து போய் அந்த 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் விடும்போது வந்த வலி இருக்கு. இன்னுமே இருக்குங்க. அது அடங்குறதுக்குள்ள அண்டர் 19லயும் தோத்து போயிட்டாங்க ஆஸ்திரேலியா கூட. இதுக்கெல்லாம் சரி கட்டுறதுக்கு ஐபிஎல் வந்தாதாங்க சரி கட்ட முடியும். ஐபிஎல் முடிஞ்ச பிறகு T20 வேர்ல்டு கப் தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க T20 வேர்ல்டு கப்புக்காக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக யார் கேப்டனாக இருக்க போறா அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் 2007 T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கினது நம்ம, அதுக்கப்புறம் இன்னும் வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு. அதை வந்து இந்த வருஷமாச்சும் நம்ம வந்து மாற்றுவோமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் T20க்கு வந்து ஃபுல் ஃபார்மேட்டுக்கு வந்து கேப்டனாக இருந்துட்டு இருந்தார் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பையும் லீட் பண்ண போகிறான்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்து 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்தது இல்லைங்களா? அந்த இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாகி வருவாரா? ஐபிஎல்லே விளையாடுவாரா? ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் ட்ரேடு பண்ணி அவரை எடுத்திருக்காங்க. அவரை கேப்டனாக போடலன்னா எப்படி? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பிசிசிஐ பிரசிடென்ட் ஜெய்ஷா நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைங்க, ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக இருக்க போகிறது கிடையாது. இந்த 2024 T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்து அவர் கேப்டன் கிடையாது. ரோஹித் சர்மா தலைமையிலே தான் நாங்கள் இறங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடில் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவாதத்தை தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரேபியனும், யுஎஸ்ஏ தான் நடத்துறாங்க இந்த வேர்ல்டு கப்ப. அந்த மண்ணுல நம்ம கொடிய தூக்கி பிடிச்சு அப்படியே கெத்தா வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலிய தோள்ல தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டு கப்ப அவருக்கு சமர்ப்பிப்போம் அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர் விடுற மாரிலாம் பேசியிருக்காப்படி ஜெய்ஷா. அதாவது வேர்ல்டு கப்ப வின் பண்ணி கொடிய பிடிச்சு ஓடுவோம் தான் அவர் சொன்னாரு. விராட் கோலிய தோள்ல தூக்கி ஓடுவோம் அப்படின்றதெல்லாம் நாங்க சொன்னது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த மாதிரியான மொமெண்ட்டுக்காக தான் விராட் கோலி ஃபேன்ஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நல்ல ட்ரிபியூட்டா அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலி இட் வில் பி வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா T20க்கு கேப்டனாக இருக்க போறாரு வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் நாக்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபைனல் நடக்கணும் அன்னைக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.